தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீதான வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரை தாவேக மாநாட்டில் கட்சி தொண்டரை பவுன்சர் தூக்கி எறிந்த சம்பவம் தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருந்திருக்கிறார். நாகேந்திரன், முழு விவரம் என்ன? விஜய் மீது மற்றும் அந்த 10 பேர் தெரியாத அடையாளம் தெரிந்த பவுன்சர்கள் 10 பேர் மீது அந்த வழக்கு என்பது மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு அந்த வழக்கு விசாரணை மாற்றம் என்பது செய்யப்பட்டு இருக்கிறது. இது முக்கியமான வழக்காக பார்க்கப்பட்டு வருகின்றது. மதுரை பாரபத்தி பகுதியில் கடந்த 1ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அந்த மேடையின் முன்புறம் இருந்த அந்த பகுதியில் அமைக்கப்பட்ட அந்த ரேம்ப் வாக்கு சென்றார். அப்போது அந்த தடுப்பை தாண்டி கட்சி தொண்டர்கள் மீது அவர்கள் அதில் ஏறி விஜயை நெருங்க முயன்றனர். அப்போது அந்த பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பிரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த அந்த கோவிந்தன் என்பவரது மகன் சரத்குமாரை விஜயின் அந்த பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த தனியார் பவுன்சர்கள் தூக்கி அந்த வீசிய சம்பவம் தொடர்பாக சரத்குமார் குன்னம் காவல் நிலையத்தில் விஜயின் பாதுகாப்புக்காக வந்த 10க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும், மேலும் தன்னை ரேம்ப் வாக் மேடையில் தூக்கி எறிந்ததில் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும், எனவே பவுன்சர்கள் மீதும் கட்சி தலைவர் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நேற்று அந்த பெரம்பலூர் மாவட்ட அந்த காவல் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த புகாரின் அடிப்படையில் பெரம்பலூர் குன்னம் காவல் நிலைய போலீசார் வழக்கை பதிவு செய்திருந்தனர். இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் மதுரை மாவட்டம் காவல்துறைக்கு எல்லைக்கு உட்பட்ட கூடக்கோவில் காவல் நிலையம் என்பதால் வழக்கை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றுவதற்கான அந்த உத்தரவை பெரம்பலூர் மாவட்ட காவல் எஸ்பி அலுவலகத்தில் இருந்து மதுரை மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு முறையான அந்த உத்தரவு என்பது வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த மதுரை மாவட்ட எஸ்பி அறிவித்த அவர் உத்தரவின் பேரில் தற்போது மதுரை மாவட்டம் கூடக்கோவில் காவல் நிலையத்தில் அந்த வழக்கு என்பது தற்போது அங்கு பதிவு செய்த அதே பிரிவின் கீழ் இங்கேயும் அந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் தாவேக தலைவர் விஜய் மீதும் பெயர் தெரியாத 10 பவுன்சர்கள் மீதும் அவர் மொத்தம் 3 பிரிவின் கீழ் அந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இனி அந்த குன்னத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இனி அந்த கூடக்கோவில் காவல்துறையினர் அடுத்த கட்டமாக இந்த விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சம்மன் என்பது வழங்கப்படும். அவர்களை காவல் நிலையத்திற்கு நேரில் வர வைத்து அந்த விசாரணை என்பது அடுத்த கட்டமாக நடைபெறும். அந்த வழக்கின் குற்றத்தை பொறுத்து அவர்கள் கைது செய்வதற்கான பணிகளையும் அந்த மதுரை மாவட்ட காவல்துறையினர் அதற்கான பணிகளையும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக மதுரை மாவட்ட காவல் எஸ்பி அரவிந்த் அவர்கள் இது தொடர்பாக தனிப்படை அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் தங்களை கைது செய்ய நேரிடும் என்பதால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அந்த 10 பவுன்சர்கள் அவர்கள் இனி அவர்கள் முன்ஜாமீன் பெறுவது உள்ளிட்ட அந்த பணிகளும் நடைபெற இருக்கின்றது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.